வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இனிப்பு புளிப்பு காரச்சுவையோட மாங்காய் பச்சடி பண்ணலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற டிஷ்ஷு. பண்ணுறது ரொம்ப ஈஸி. மாங்காய் சீசனில் கிடைக்கும்போது இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் கிளிமூக்கு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் இன்றைக்கி பச்சடி பண்ண போகிறோம். இதோட தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். தோல் சீவின மாங்காவை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சடி பண்ண ஆரம்பிக்கலாம். மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். இதை கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் துண்டுகளை பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அது கூட 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர். சாம்பார் பவுடருக்கு பதில் நீங்கள் தனி மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாங்காய் சாஃப்டாகிற வரைக்கும் வேகட்டும். இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி பார்த்துக்கணும். மாங்காய் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாம். மேஷ் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் துருவின வெல்லம் அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வெல்லம் சேர்க்கணும். மாங்காய் ரொம்ப பிடிப்பு சுவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதிகமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெல்லம் இந்த மாங்காயில் நல்லா கரைஞ்சி கலந்து வேகிற வரைக்கும் இருக்கட்டும். இந்த மாங்காய் பச்சடி வேகமாக பண்ணிடலாம். தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தான். சேர்த்த வெல்லம் நல்லா கரைஞ்சி மாங்காயோட சேர்ந்து வெந்து பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு தாளிப்பு போடணும். ஒரு கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இதை இதில் சேர்த்துடலாம். மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.